பணப்பெட்டி 2.0 சேர்க்க வேண்டியது உப்பே. உங்களுக்கு கையில எடுத்துட்டா போதும். அடிப்பதற்குள் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்த பணம் பெட்டிக்குள் செல்லாது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோ தரமா இருக்குங்க. ஆக்சுவலா வந்து பெட்டி டாஸ்க் நடக்க போகுதுன்ற மாதிரி விஜய் சேதுபதி ஏற்கனவே சொல்லிட்டாரு பாத்தீங்களா. அந்த பெட்டி டாஸ்க் எல்லா வாட்டியும் ஒரே மாதிரி நடத்துனாங்க. அதாவது முதல் 7 சீசன் வந்து பெட்டியை மட்டும் வைப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் ஏறும், யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பெட்டி. ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடத்தினா போரிங்கா இருக்கும்ன்றதுக்காக போன வாட்டி பெட்டி டாஸ்க்கை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டியும் சூப்பரா ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலேயே நல்லா தாங்க இருந்தது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்க்குறவங்க இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. யாரு டாஸ்க் லெட்டரை முதல்ல படிக்கிறாங்கன்னா அரோரா தான் படிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, பெட்டி அதாவது பணப்பெட்டி 2.0 இந்த டாஸ்கோட பேருன்ற மாதிரி சொல்றாங்க. பெட்டி இருக்கும், அதாவது அங்க பெட்டி மட்டும் இருக்கும், பணம் இருக்காது. அந்த பணத்தை நீங்க தான் சேர்க்க போறீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அதாவது பணத்தை இவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெட்டியில சேர்க்கணும். இப்போ அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும், 1 லட்சம் 2 லட்சம் ஏறிக்கிட்டே இருக்கும். இவங்க சேர்க்க சேர்க்க ஏறிட்டு இருக்கும். யாருக்கு வேணுமோ அவங்க தூக்கிடலாம். தூக்குனவங்க வந்து கேமை விட்டு வெளியேறிடுவாங்க. அந்த காசை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து அரோரா இந்த இடத்துல படிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சபரி இருக்காருல, போடு போடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுதாங்க அந்த பெட்டி. இப்போ காட்டுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த பெட்டி. பெட்டிக்குள்ளே இப்போ காசே கிடையாது. காசு எப்படி இவங்க சேர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்ல. அதுக்கு தான் பிக் பாஸ் இந்த வாட்டி சூப்பரா பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்க வெட்டியாவே இருக்கக்கூடாது. ஏன்னா அவரே வந்து காசை வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவங்க அப்படியே பார்க்குற மாதிரி மட்டும்தான் இருக்கும், பெருசா கண்டென்ட் இருக்காது. அதனால பிக் பாஸ் இந்த இடத்துலயே இவங்களை டாஸ்க் பண்ண வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒவ்வொரு டாஸ்கா கொடுப்பாருங்க. இப்போ ஒரு 6-7 டாஸ்க் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு டாஸ்க்லயும் அந்த பகுதியில் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபான்னு காசு இருக்கும். இவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்கணும். அந்த இடத்துல கேம் விளையாடி ஜெயிக்கணும். அந்த காசை அந்த பெட்டியில சேர்க்கணும். சேர்க்கும் போது வந்து ஏறக்குறைய இவ்வளவு காசு இருக்குன்னு தெரியும் போது யாரு, அதாவது இப்போ ஒரு 5 லட்ச ரூபாய் சேரும் போதே ஒருத்தர் எடுக்கலாம்னு நினைக்கலாம். இன்னொருத்தங்க 7 லட்சம் சேர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம்னு நினைக்கலாம். அதான் அந்த பெட்டி கான்செப்ட் தான். ஆனா காசை இவங்க சேர்க்க போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்றதை இதுலயே நமக்கு ரிவீல் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வியானா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கானா வினோத்துக்கு பக்கத்துல வியானா உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. நிறைய பேர் நேத்தே ட்விட்டர்ல பேசிக்கிட்டாங்க, வியானா பிரவீன்ராஜ் வர மாதிரி பிளான் இருந்திருக்கு. ஆனா வந்து பிரவீன்ராஜ் கடைசி நேரத்துல என்னாச்சுன்னு தெரியல, வரல போல. வியானா மட்டும் உள்ள வந்திருக்காங்க. வியானா வெளியே நிறைய கருத்தெல்லாம் சொன்னாங்க. அதை பத்தி உள்ளேயும் இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. சரி, அது என்ன நடக்குது பார்ப்போம். இப்போ இந்த பணத்தை சேர்க்கிறதுக்கான முதல் டாஸ்கை பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அந்த டாஸ்க் என்ன தெரியுமாங்க, இன்னொன்று காரை நிறுத்தி இருக்காங்க. மறுபடியும் காரா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு காரை நிறுத்தி இருக்காங்க. அந்த கார்ல கண்ட இடத்துல காசை போட்டு வச்சிருக்காங்க. மொத்தமா அமௌண்ட் எவ்வளவுனா 3 லட்ச ரூபாய் போட்டு வச்சிருக்காங்க. அதாவது சீட்டுக்கு அடியில போட்டு வச்சிருப்பாங்க, காருக்கு மேல போட்டு வச்சிருப்பாங்க, சைட்ல போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாம் ஃபேக் அமௌண்ட் தான், ஒரிஜினல் அமௌண்ட் கிடையாது, ஃபேக் அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டை போட்டு வச்சிருக்காங்கல்ல. இப்போ ஹவுஸ்மேட்ஸ் 2 பேரை செலக்ட் பண்ண போல அந்த 2 பேர் வந்து பெட்டியில் நாங்கள் காசை போடுறோன்னு வரணும். ஒரு குறிப்பிட்ட டைம், இப்போ ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ காசை எடுக்க முடியுமோ எடுத்து அங்கே இருக்க பெட்டிக்குள்ளே போடணும். அந்த பெட்டிக்குள்ளே சாதாரணமாக போட முடியாது, அங்கே ஏதோ சின்ன ஓட்டை மட்டும் வச்சிருக்காங்க போல. அந்த ஓட்டை வழியாக இந்த காசெல்லாம் இவங்க போடணும் போல. ஸோ அதுக்காக ஹவுஸ்மேட்ஸ் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, இதெல்லாம் ப்ரோமோலியே தெரிஞ்சு நான் அதனால தான் சொல்கிறேன். யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, சபரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அரோராவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்களுமே அந்த டைம்குள்ளே காசெல்லாம் எடுக்கணுன்ற மாதிரி வேக வேகமாக காசெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்போ 3 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 3 லட்ச ரூபாயும் எடுக்க முடியாது. ஒரு 2 லட்ச ரூபாய் எடுக்கலாம், 2 லட்ச ரூபாய் எடுக்கலாம். டைம்குள்ள எடுக்கணும்ல. அதே மாதிரி சீட்டுக்கு அடியில எல்லாம் போட்டதெல்லாம் இவங்க எப்படி எடுக்க முடியும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 2 லட்ச ரூபாய் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு டாஸ்க் தருவாங்க. அங்க ஒரு 4 லட்ச ரூபாயோ இல்ல அதே 3 லட்ச ரூபாயோ போட்டிருக்காங்கன்னா அங்க இருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுப்பாங்க. இப்படியே அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். இது சூப்பர் ஐடியாங்க என்ன கேட்டா. வெறும் பிக் பாஸே அமௌண்ட் ஏத்துறதுக்கு இவங்களை விளையாட வச்சு ஏத்துனா நல்லா இருக்கும். ஏன்னா அமௌண்ட் உங்க கையில இருக்கு. இப்ப 3 லட்ச ரூபாயில 3 லட்ச ரூபாயை எடுத்தா அது உங்க சாமர்த்தியத்தனம் அப்படின்ற மாதிரி வந்துரும் பாத்தீங்களா. இது சூப்பர் ஐடியா. போன வாட்டியும் பிக் பாஸ் உண்மையிலேயே சூப்பர் ஐடியா யோசிச்சாரு. அது என்னன்னா, வெளியே ஒரு 30 செகண்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வரணும், 1 நிமிஷத்துக்குள்ள போய் எடுத்துட்டு வரணும். போன சீசனும் யோசிச்சது சூப்பர் ஐடியா. 7 சீசன் ஒரே விஷயத்தை திரும்பி பண்ணது போரிங் தாங்க. சத்தியமா யோசிச்சு பாருங்களேன். அந்த பணம் வந்து முன்னாடியாவது பரவாயில்ல, பணப்பெட்டியை யார் எடுக்கிறதுன்னு நிறைய குழப்பம் இருக்கும். இப்பெல்லாம் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. நிறைய பேர் எடுக்கலாம் தான் இருக்காங்க. இப்ப சாண்ட்ரா, எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டெல்லாம் பாருங்க, சாண்ட்ரா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, விக்ரம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு, அரோரா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வினோத் அந்த மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி திவ்யாவை பொறுத்த வரைக்கும் 200% மாதிரி அண்ணன் சொல்லிட்டு போயிட்டாரா, அவங்க எடுக்கிறதுக்கு ட்ரையே பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு
அரோரா, சாண்ட்ரா, அதுக்கப்புறம் விக்ரம். ஏன்னா சபரியும் உள்ளுக்குள்ள நம்ம ஜெயிச்சிடலான்னு ஒரு கனவுல தான் இருக்காரு, அதனால அவர் எடுப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனா விக்ரம் எடுக்கிறது மைண்ட் செட்ல தாங்க தெளிவா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாரும் வேற நேத்து விக்ரம் தான் எடுப்பாருன்னா அவங்களும் அதை கவனிச்சிருப்பாங்கல்ல, அதனால தான் விக்ரம் எடுக்கிற மைண்ட் செட்ல இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் காசு எப்படி சேர்க்க போறாங்க, யார் எடுக்க போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.